ஜேகே பில்டர்ஸ் நிறுவனரும் திருப்புமுனை தலைவருமான ஜே.எஸ். ஹக்கீம் அவர்களை, அவருக்கு 2 நிமிஷம்லாம் பேச தெரியாதுங்க, மைக்கு பிடிச்சி 1/2 மணி நேரம் பேசுவார், தயவு செஞ்சு 2 நிமிஷம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வாழ்த்த வாயும் வணங்க தலையும் தந்த வல்லோன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மதரசா மாணவர்களுடைய சனது வழங்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், மாணவ கண்மணிகள், உங்கள் அத்தனை நபர்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்தவனாக, பைபிள் கூறுகிறது, கல்வி கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேலென்று. இறைமறை திரு குர்ஆன் கற்றோரும் கல்லாதோரும் சமமாக மாட்டார்கள் என்கிறது. கல்வியினுடைய மகத்துவம் என்பது இன்று உலக கல்வியிற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்க்கின்ற பொழுது மார்க்க கல்வியிலே வெற்றி இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி குறித்து கூறும் பொழுது சீன தேசம் சென்றேனும் சீர்கல்வி தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். அப்போ அன்னைக்கு அரபு தேசத்திலிருந்து சீன தேசம்ங்கிறது பக்கத்தில் கிடையாது, கல்விக்காக பயணம் மேற்கொள்ளுங்கள் என்றார்கள். இங்கு மாணவர்களுடைய அவர்களுடைய பேச்சு போட்டி, மனன போட்டி, பாடல்கள் போன்றவற்றை கேட்கும் பொழுது ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு எதையெல்லாம் இந்த சமூகம் உலகம் கற்றுத்தரவிருக்கிறதோ அதைத்தான் இஸ்லாம் வாழ்வியல் முறையாக காட்டி தந்து கொண்டிருக்கிறது. சாலச்சிறந்த நபர்கள் மேடையில் வீற்றிருக்கின்ற வேளையிலே அடியேனுக்கும் சிறிய 2 நிமிடங்கள் கொடுத்த காரணத்தினால் உங்களுக்கு ஒரு சில தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எதையேனும் ஒன்றை கற்றுக்கொள்ள முடிவு செய்தால் அதில் தெளிவாக முதலில் இருங்கள். கிளாரிட்டி என்பது மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அந்த கிளாரிட்டி தெரிஞ்சா, ஒரு குழந்தையை பெற்றுட்டோம், பெற்றோர்களா அந்த குழந்தையை என்ன பண்ண போறோம், மாணவர்களா பெற்றோர்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டி முடிஞ்சாச்சுன்னா உங்களுடைய பயணம் நோக்கிய ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் இருக்கணும், தயாரிப்பு ரொம்ப கிளியராக இருக்கணும். நான் ஒரு இன்ஜினியர், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் முக்கியமோ, ஸ்கெட்சு முக்கியமோ, அதே மாதிரி இந்த மாணவர்களை வார்த்தெடுப்பதற்கு பெற்றோர்களுடைய நம்ம பங்கு என்ன? இன்னைக்கு இது நம்மளை ரொம்ப சீரழிச்சிட்டு இருக்கு. நம்மளையும் நமது தலைமுறையும் இதிலிருந்து பாதுகாப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஒரு இஸ்லாமிய வாழ்வை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பத்தில், ஒரு மாணவ கண்மணியிடத்தில் தவறான செயல்கள் கண்டிப்பாக இருக்காது. 5 வேளை தொழுகன்னு சொல்றாங்க, தொழுகிறதுக்கு உண்டான முறைகளை கற்றுக் கொடுங்க. இந்த மதரசாவில் கற்றுத்தரக்கூடிய இந்த செயல்களை நம் வாழ்வியல் நெறிகளாக முறைகளாக பின்பற்றிய நபர்கள் பெரிய வல்லுநர்களாக இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தடைகளை ஏற்படக்கூடிய தடைகளை எப்படி கையாளுவது என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் என்னவாக மாற நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள். பகிரங்கப்படுத்துங்கள். நான் இதுவாக மாறப்போகிறேன் என்று பகிரங்கப்படுத்துங்கள். அதற்காக ஆசைப்படுங்கள். ஆசைப்படுவதை உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக வழிநடத்துவதற்கு நமது சிங்கை ஜமாத்தை சார்ந்த நல்லுள்ளங்கள், மாணவ கண்மணிகளுக்கும் இன்னும் சிரமப்படக்கூடிய நபர்களுக்கும் அனைத்து வழிவகையிலும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். விதைத்ததுதான் முளைக்கும், விதைத்ததுதான் முளைக்கும், நாம் நினைப்பதுதான் நடக்கும். நல்லதை நினைத்து நல்லதை விதைக்கக்கூடிய இது போன்ற நல் நிகழ்வுகளில் பங்கெடுத்து நல்லதொரு சமுதாயத்தை நாம் இந்த பாரத தேசத்திற்கு தந்திடுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.